பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பண்டைய காலங்களில் இருந்த தொழில் மற்றும் தொழிலகங்கள் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இரும்பு உருக்கு தொழில் இது எங்கே இருந்துச்சு அப்படின்னா கொடுமணல் மற்றும் குட்டூர் இந்த ரெண்டு இடத்துலையும் இரும்பு உருக்கு தொழில் இருந்துச்சு. அடுத்து தங்கம், சரிங்களா, பொன்னை உருக்கக்கூடிய உலைகள் எங்கே இருந்துச்சு அப்படின்னா கேரளாவோட பட்டணம். சரியா, அப்போ தங்கம் போடுறவங்க எங்கே இருப்பாங்க? பட்டணத்தில் தான் இருப்பாங்க, பெரிய பெரிய இடத்துல. அப்போ கேரளத்தின் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்துச்சு. அடுத்து பாருங்க, கண்ணாடி மணிகள் செய்யும் தொழிற்சாலை அது எங்கே இருந்துச்சு அப்படின்னா அரிக்கமேடு மற்றும் கடலூருக்கு அருகே உள்ள குடிக்காடு. அதாவது குடிக்கிறவங்க கண்ணாடி கிளாஸில் தானே குடிப்பாங்க, ஒரு மேட்டில் உட்காந்து கண்ணாடி கிளாஸில் உட்காந்து குடிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கண்ணாடி மணிகள் செய்யக்கூடிய தொழிற்சாலை எங்கே இருக்கும் அப்படின்னா அரிக்கமேடு, கடலூருக்கு அருகில் உள்ள குடிக்காடு. சரியா, ரெண்டு. அடுத்து பாருங்க, சங்குகளை சேகரிக்கும் தொழில் எங்கன்னா பாம்பன் கடல் பகுதியில் நடந்திருக்குப்பா. இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பன் கடல் பகுதியில் சங்கை சேகரிக்கும் தொழில் நடந்திருக்கு. அடுத்து துணி நெசவு அந்த நூல் நூற்கும் கதிர்கள் இதெல்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா கொடுமணல்ல இருந்துச்சு. ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதான். பெரிப்ளஸ் என்ற நூலில் தமிழகத்தில் துணி நெய்யப்பட்டது குறித்த தகவல் உள்ளது. அப்போ இது கேட்பாங்க, எந்த நூலில் துணிகள் நெய்யப்பட்ட தகவல் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அதாவது பெரிய மனுஷங்க, ஊருக்குள்ளே இருக்க பெரிய மனுஷங்க ஃபுல்லாக நெஞ்ச துணியை தான் போடுவாங்க, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. அப்போ பெரிப்ளஸ், பெரிய மனுஷங்க ஃபுல்லாக வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போடுறாங்க. அப்போ அந்த நூல் நூற்கும் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது. சரிங்களா, நெய்யப்பட்டது எந்த நூலில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா பெரிப்ளஸ் நூலில் குறிப்பிட்டிருக்கு. இது 9th புக்குப்பா, 9th ஹிஸ்ட்ரி புக்கில் 3வது லெசன், தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இந்த லெசனில் இருக்குது. ரொம்ப முக்கியமான லெசன். இந்த வார டெஸ்ட்டுக்கு இதில் இருந்து தான் நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம். நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ப்பா, பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.